செய்திகள் தொடர்கின்றன. தேமுதிக நிறுவன தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் பிறந்தநாள் விழா நேற்று வறுமை ஒழிப்பு தினமாக தமிழகம் முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பிறந்தநாளை முன்னிட்டு விருதாச்சலம் விருதீஸ்வரர் கோவிலில் 300க்கும் மேற்பட்ட பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் விருதாச்சலம் எம்எல்ஏ PVP முத்துக்குமார் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகள், பெண்கள் மற்றும் மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். கேப்டனின் பிறந்த தினத்தை முன்னிட்டு தொண்டர் ஒருவர் பிறந்தநாள் கேக்கை விரல் நகத்தில் கட்டி இழுத்து கோவிலுக்கு சென்று சிறப்பு அபிஷேகம் செய்தார். கேப்டன் பிறந்தநாளை முன்னிட்டு திருத்தணியில் உள்ள முருகன் கோவிலில் எம்எல்ஏ அருண் சுப்பிரமணியம் முட்டி போட்டு படிக்கட்டுகள் ஏறி நேர்த்திக் கடன் செலுத்தினார். ஏழைகள் மற்றும் மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியும் ரத்த தானம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. கேப்டனின் பிறந்த நாளில் பிறந்த பெண் குழந்தைகளின் பெயரில் 10,000 ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டது. இதில் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார் கலந்து கொண்டு கேப்டன் பேரில் சிறப்பு வழிபாடு செய்தார். கேப்டன் பிறந்தநாளை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் செங்கம் தொகுதி தேமுதிக எம்எல்ஏ சுரேஷ்குமார் தங்கத்தேர் இழுத்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். திருக்கோவிலூரில் நடைபெற்ற கேப்டன் பிறந்தநாள் விழாவில் தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் எல் வெங்கடேசன் கலந்து கொண்டு 100 கிரிக்கெட் விளையாட்டு மாணவர்களுக்கு தேமுதிக டி ஷர்ட்டுகள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான தேமுதிகவினர் கலந்து கொண்டனர். கேரளாவில் பெண்கள் திருடர்கள் மற்றும் முரடர்களிடமிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள பழங்கால தற்காப்பு கலையான களரி கலையை பயின்று வருகின்றனர். தங்களுக்கு ஆபத்து ஏற்படும் போது அந்த களரி பயத்து கலையின் மூலம் திருடர்களிடமிருந்து தங்களை தவறான நோக்கத்துடன் அணுகும் ரவுடிகளிடமிருந்தும் தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று அவர்கள் நம்புகின்றனர். Security now is an issue. I mean, you always worry for your children and sending a mobile phone with them, okay, so you know where they are, but that doesn't really do much. It's very important they are able to protect themselves, they can defend themselves at least a little bit. நீலகிரி பகுதியில் யானைகள் வழித்தடம் என்ற பெயரில் ஏழை எளிய மக்களின் விவசாய நிலங்களை அரசு கையகப்படுத்த உள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நேற்று நடைபெற்ற இந்த போராட்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை குழு உறுப்பினர் பிருந்தா காரத்தும் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிருந்தா காரத், மசினகுடியில் உள்ள யானைகள் வழித்தடத்தில் பெரிய பணக்காரர்கள் விடுதிகள் கட்டியுள்ளதை அரசு கண்டுகொள்ளாமல் யானைகளுக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாத ஏழை எளிய மக்களை வெளியேற சொல்லுவது கண்டனத்திற்குரியது என்று கூறினார். மேலும் நாட்டில் நிலவும் ஊழலை தடுக்க மத்திய அரசு தவறிவிட்டதாகவும் ஜன் லோக்பால் மசோதா குறித்து தீர்வு கூறாமல் அலட்சியம் காட்டி வருவதாகவும் குற்றம் சாட்டியிருந்த பிருந்தா காரத், மத்திய அரசின் புதிய ஊழல்கள் விரைவில் வெளிவர உள்ளதாக தெரிவித்தார். குன்னூரில் இன்னும் லாரிகள் வேலைநிறுத்தம் வாபஸ் பெறப்படாததால் சுமார் 20 கோடி ரூபாய் மதிப்பிலான தேயிலை தூள் தேக்கமடைந்துள்ளன. இதனால் விவசாயிகள் கவலையில் உள்ளனர். டீசல் விலை உயர்வு, உதிரி பாகங்களின் விலை உயர்வு ஆகியவற்றை கண்டித்து கடந்த 16ஆம் தேதி முதல் லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு 2 தினங்களுக்கு முன்னர் வாபஸ் பெற்றனர். ஆனால் தேயிலை பாரம் ஏற்றும் லாரிகள் மட்டும் இன்னும் வாபஸ் பெறாமல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. குன்னூர் லாரி உரிமையாளர்கள் தற்போது வழங்கும் வாடகையில் 30% உயர்த்தி வழங்க வேண்டும் என வலியுறுத்தியதை தொடர்ந்து சாலை போக்குவரத்து சங்கத்தினர் 9% மட்டுமே உயர்த்த ஒப்புக்கொண்டதால் லாரி உரிமையாளர்கள் இதனை ஏற்காமல் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் கடந்த 9 நாட்களாக சுமார் 25 லட்சம் கிலோ தேயிலை தூள் வட மாநிலங்களுக்கு கொண்டு செல்ல முடியாமல் குடோனில் வைக்கப்பட்டுள்ளது. இதன் மதிப்பு சுமார் 20 கோடி ரூபாய் ஆகும். நீலகிரி மாவட்டத்தில் விவசாயிகளின் வாழ்வாதாரமாக விளங்கும் தேயிலை தொழில் பாதிக்கப்பட்டுள்ளதால் இதனை நம்பியுள்ள 1 லட்சம் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கல்லூரிகளில் ராகிங் மற்றும் ஈவ் டீசிங் தடுப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மொத்த 23 கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் இயங்கி வருகின்றன. இந்த கல்லூரிகளில் ராகிங் மற்றும் ஈவ் டீசிங் சம்பவங்களை தடுப்பது குறித்த ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கண்ணன் தலைமையில் நடைபெற்றது. காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் கல்லூரி நிர்வாகிகள் கலந்து கொண்ட கூட்டத்தில் ராகிங் பற்றி நிலவும் பொய்யான கருத்துக்களும் அதனால் உடல் ரீதியாக ஏற்படும் கொடுமைகள் பற்றியும் கூறப்பட்டது.
கல்லூரி வளாகத்தில் ராகிங் என்ற பெயரில் உடல் ரீதியாக கொடுமைப்படுத்துபவர்களின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கிருஷ்ணகிரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் எச்சரித்தார். ஆச்சரியம், ஆனால் உண்மையில் இன்று நாம் காணப்போவது கால்கள் 2 ஒட்டி பிறந்த அமெரிக்க சிறுமி பெபினை பற்றியது. அமெரிக்காவின் கென்னிபங் துறைமுகம் அருகே உள்ள ஒரு நகரில் கடந்த 1999 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அதனை பார்த்த அவர்களது பெற்றோர் பெரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். காரணம், சில்லோ பெபின் என்று பெயரிடப்பட்ட அந்த பெண் குழந்தையின் 2 கால்களும் ஒட்டியிருந்ததே. பார்ப்பதற்கு கடல் கன்னி போல் இருந்ததால் அவளை எல்லோரும் கடல் கன்னி என்றே அழைத்தனர். இதுபோன்று கால்கள் 2ம் ஒட்டி பிறக்கும் குழந்தைகள் சில தினங்களிலேயே இறந்துவிடும் நிலையில் பெபின் மட்டும் மரணத்தை வென்று வாழ்ந்து வந்தாள். பெபினை அவரது தாயார் மிகவும் பரிவோடும் பாசத்தோடும் சிரமப்பட்டு 10 வயது வரை வளர்த்துவிட்டார். இறுதியில் பெபின் 2 சிறுநீரகங்களும் பழுதடைந்ததால் மருத்துவ சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தாள்.